ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். என்னடா ஒரு பெட்டியோடு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னுடைய ப்ரோ வெட்டிங்காக நான் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பேக்கிங் பண்ணும்போது நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு நினச்சேன். என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது 1-2 டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி தான் பேக் பண்ணோம் அப்படின்னு நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலை. இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பேக்கிங். இந்த பேக்கிங்கில் ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா, ரிசப்ஷனுக்கு எனக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் தேவை, நைட் தூங்கும்போது ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் தேவை, மார்னிங் முகூர்த்தத்துக்கு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்போகம்னு ஒன்று நடத்துவாங்க ஃபேமிலியில் ஃபங்க்ஷனில். அந்த ஃபங்க்ஷனுக்கு மொத்தம் 4 ட்ரெஸ்ஸஸ் நான் பேக் பண்ணணும். ஸோ எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, என் குட்டி பாப்பா ஷர்வினுக்கு, நான் 3 பேருக்கும் 4 தனியாக ட்ரெஸ்ஸஸ் நான் பேக் பண்ணணும். ஸோ தனித்தனியாக கவரில் போட்டு வச்சுட்டா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு பார்த்தேன். அந்த வகையில் நைட்டுக்கு ரிசப்ஷனுக்கு மதியானமே நாங்கள் கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் ரூம் எடுத்திருந்தோம். அங்கே போய் ரூமில் போய் ட்ரெஸ்லாம் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தோம். ஸோ மதியானம் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்தாங்க. அங்கே போய் பேக் பண்ண போகிறோம். ஷர்வினுக்கு நைட் வந்து ஷேர்வானி, அதாவது குர்த்தா மாதிரியான ட்ரெஸ் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. அதுவும் நைட் ட்ரெஸ்ஸும் எடுத்து ஒரே கவரில் போட்டுடுறேன். இப்போ நான் ரூமுக்கு போனோன்னே இந்த ஒரு கவர் மட்டும் நான் ஈவினிங் எடுத்தால் போதும். அதுலேயே ஈவினிங் ரிசப்ஷன் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸும் இருக்குது, அதுலேயே நைட் சூட் ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஒரு கவர் எடுத்தால் போதும். அதில் ஃபுல்லாக செட்டாக இன்னர் வேர்ஸ் எல்லாமே செட்டாக வச்சுட்டேன். அடுத்த செட் ஆஃப் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு தான். ஷர்வினுக்கு வந்து மார்னிங்க்கு 2 செட் ஆஃப் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தத்துக்கு ஒன்று ஈரம் பண்ணிட்டானா இன்னொன்று போட்டுக்கலாம் அப்படின்னு ஸ்பேர் ஒன்று வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிங்க் டிஷர்ட் அண்ட் எல்லோ ஷார்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அம்போகம்காக எடுத்து வச்சுருக்கேன். அம்போகம் முடிச்சோடனே வீட்டுக்கு அதே ட்ரெஸ்ஸில் ரிட்டன் வந்துடலாம். ஒன்றுத்துக்கும் நான் வந்து இன்னர் வேர் செட்டோட வச்சுருக்கேன். ரிசப்ஷனுக்கு வந்து ஸ்பேர் ட்ரெஸ் வந்து நான் ஒரு தனியாக ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ ஷர்வினோட செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம எடுத்து ஓரமாக வச்சாச்சு. இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய பிளேசர், இது பீட்டர் இங்கிலாண்ட் பிராண்டுடைய பிளேசர். இது அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான் செட்டாக. ஸோ அதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ அவருடைய வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய வேலை ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நைட் சூட் எடுத்திருக்கேன் நான். இது காட்டன் மெட்டீரியல். டாப் வந்து ஷர்ட்டில் இருக்கும், நார்மல் பேண்ட்டில் இருக்கும், பலோசா பேண்ட் மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்த பேண்ட்டு. ஸோ நைட் சூட் ட்ரெஸ் இருக்குது அதில். அண்ட் ஈவினிங் போனோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குட்டி டவல் வச்சுருக்கேன் நான். ஸோ டவலும் நைட் சூட் ட்ரெஸ்ஸும் சேர்த்து ஒரே கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். தனித்தனியாக எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் நான் தனித்தனி கவரில் தான் போட்டு எடுத்து வைக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனார்கலி சூட் தான். இது ப்ளூ கலர் அனார்கலி சூட். என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, வெட்டிங் vlog வீடியோவில். அதில் வந்து அம்போகத்துக்காக இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ட்ரெஸ்க்கும் உள்ள நான் எந்த ட்ரெஸ் சொன்னாலும், இது யாருடைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த ட்ரெஸ்க்கு தேவையான ஃபுல் செட் அலாங் வித் இன்னர் வேர்ஸோடு சேர்த்து தான் நான் வைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கவரை மட்டும் எடுத்தால் போதும், ஃபுல் ட்ரெஸ் அழகாக பண்ணிட்டு நம்ம ரெடியாகி வந்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட்கான ட்ரெஸ். அவர் எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஒரே கவர்லேயே வச்சுட்டாரு. அவருடைய முகூர்த்தத்துக்கான வேஷ்டி மரூன் கலர் ஷர்ட், அண்ட் அம்போகத்துக்கு போடக்கூடிய எல்லோ கலர் ஷர்ட், அண்ட் கோட்டுக்கு போடக்கூடிய பிளேசருக்கு போடக்கூடிய ஷர்ட், ஜீன் எல்லாமே செட்டாக எடுத்து வச்சாச்சு ஒரே கவரில். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கழட்டி இன்னொரு கவரில் பேக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கவர்ஸ் நான் வச்சுருக்கேன். யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸோட கலக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ தனித்தனியாக கவர்ஸ் எடுத்துக்கிட்டேன். வந்து அவர் ரிமூவ் பண்ணி இன்னொரு கவரில் பேக் பண்ணி வச்சுக்குவார். இந்த ஆரஞ்சு கலர் லாங் கவுன் வந்து நீங்கள் என்னுடைய அண்ணனுடைய வெட்டிங் vlogல பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து நான் ரிசப்ஷனுக்கு போடக்கூடிய லாங் கவுன். இந்த கவுனுக்கு போடக்கூடிய ஃபுல் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அலாங் வித் ஆல் த இன்னர் வேர்ஸ் நான் வந்து பேக் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஈவினிங் வந்து நான் ரிசப்ஷனுக்கு இதை தான் போட போகிறேன். இப்போ நான் ஈவினிங் ரூமுக்கு போன உடனே இந்த கவரையும், இந்த லாங் கவுன் இருக்க கவரையும், நைட் சூட் இருக்க கவர் மட்டும் எடுத்தால் போதும். அந்த டவல் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டவல் எடுத்து நான் யூஸ் பண்ணிடுவேன். இந்த லாங் கவுன் போட்டுட்டு போயிட்டு வந்துடுவேன். வந்த உடனே அந்த நைட் சூட் எடுத்து நான் போட்டுட்டு படுத்து தூங்கிடலாம். மற்ற பெட்டிக்கு அடியில் இருக்கக்கூடிய மற்ற எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்து தேடவோ யோசிக்கவோ தேவை கிடையாது. அடுத்த நாள் மார்னிங் முகூர்த்தத்துக்கு நான் வந்து லெஹங்கா எடுத்திருக்கேன். இந்த லெஹங்காவும் வெட்டிங் vlog வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த லெஹங்காவுக்கு தேவையான எல்லாமே செட்டாக ஒரே கவரில் நான் எடுத்து வச்சுட்டேன். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, நிறைய நாள் டூருக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு கவர்லையும் நீங்கள் லேபிள் பண்ணலாம். ஷர்வின் டே 1 ட்ரெஸ், ஷர்வின் நைட் ட்ரெஸ், கார்த்திகா ரிசப்ஷன் ட்ரெஸ், கார்த்திகா முகூர்த்தம் ட்ரெஸ், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கவரில் இருக்கிறது ஃபுல்லாகவுமே ஜுவல்ஸ் தாங்க வச்சுருக்கேன். கோல்டு ஜுவல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பவுச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கோல்டு பேங்கிள்ஸை தனியாக நான் இந்த பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கோல்டு ஜுவல் எல்லாமே பெரிய ஹாரம் பாக்ஸில் எனக்கு போயிடுச்சு. உடையாமல் அழகாக அது பெரிய பாக்ஸ்ன்றனால போயிடுச்சு. எதுவுமே உடையாமல் சேஃபாக போயிடுச்சு. பட் பேங்கிள்ஸ், கடா பேங்கிள்ஸ்லாம் வந்து நான் தனியாக பாக்ஸஸில் எடுத்தால் ஒரு பாக்ஸ் எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய ஆக்குபை ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேங்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணுற, ஜுவல் அரேஞ்ச் பண்ணுற பவுச்சஸ் வந்து நிறைய உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்குது. அதை மட்டும் இந்த மாதிரி பவுச்சில் நான் வச்சுட்டேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு ஃபோம் இருக்கும். ஸோ வளையல் வந்து வளையறதுக்கோ உடையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்காது. ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ், கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே தனித்தனியாக நான் பாக்ஸில் இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். கோல்டு ஜுவல்ஸ் இருக்கனால நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வினுடைய பேபி பவுடர் அண்ட் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பவுடர் வித் அந்த பஃப் இருக்குது. அவர் அதை தான் யூஸ் பண்ணுவார். சிக்கன் பாக்ஸ் வேறு வந்திருக்கு. அவர் வேறு எதுவுமே ஃபேஸில் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளச். என்னுடைய பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோவில் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்க கிளச். அது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் வெட்டிங் டேக்காக நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு கிஃப்ட் தான் அந்த கிளச். அடுத்தது வந்து ஒரு மேக்கப் பாக்ஸ். மேக்கப் பாக்ஸ்னால் ரொம்ப நார்மல் மேக்கப் பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வெட் வைப்ஸ், ஃபேஸ் வெட் டிஷ்யூன்னு சொல்லலாம், அது இருக்குது. ஹேர் பின்ஸ், குட்டி ஹேர் பின்ஸ், பெரிய ஹேர் பின்ஸ், பூலாம் வைக்கிறதுக்கு, பொட்டூஸ், குட்டி மிரர்ஸ், மேக்கப் ப்ரஷஸ், டிக்டாக் கிளிப்ஸ், குஷி கிளிப்ஸ், சிசர்ஸ், எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ், சேஃப்டி பின்ஸ், நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸ், நெயில் பாலிஷஸ், பேண்ட், ரப்பர் பேண்ட், இந்த மாதிரி யூஸ் ஆகுதோ இல்லையோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுருப்பேன். நான் எப்போ போனாலும் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். அது தேவைப்படுமே அப்படின்னா அந்த பாக்ஸே அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். அடுத்தது பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன். டாமி கேர்ள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் டியோட்ரண்ட் எடுத்திருக்கேன். இது மூணுமே ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். நான் மொத்தம் 3 பவுச்சஸ் எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து அந்த பவுச், இன்னொரு பவுச் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்ரீஸ், ஃபேஸ் வாஷ், பேஸ்ட், ஆலோவேரா ஜெல், சோப், ப்ரஷஸ், இதெல்லாம் ஒரு பவுச்சில் எடுத்துக்கிட்டேன். நான் எந்த பவுச்சுமே காசு கொடுத்து வாங்கலைங்க. ஜுவல்லரிஸ் வாங்கும்போது எனக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க பாருங்கள் வெட்டிங்ஸ்க்கு. அந்த ஜுவல்லரிக்கு சேர்த்து அந்த பர்ஸோடு கொடுத்துட்டாங்க. அந்த பர்ஸ், அந்த பவுச்சை தான் நான் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தனியாக பைசா கொடுத்துலாம் நான் எதுவும் வாங்கலை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் வாழ்க்கையில் மேக்கப் கிட் வாங்கியிருக்கேன். நான் வந்து வெட்டிங் ஷாப்பிங் விளாக் வீடியோவில் நான் அதெல்லாம் காமிக்கிறேன். இன்னும் பாக்ஸ் கூட பிரிக்கலை. நான் அந்த பாக்ஸோடு தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப் கிட்ஸ் ஃபுல்லாக வித் ப்ரஷஸ், காஜல், மஸ்காரா, ஐப்ரோ பென்சில்ஸ், அதுக்கான ப்ரஷஸ், லிப்ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே அதில் ஒரு பவுச்சில் போட்டு பேக் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு ஜுவல்லரி பர்ஸ் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வினுடைய ஸ்பேர் ட்ரெஸ். ரிசப்ஷனுக்கு நான் இன்னும் ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்து வைக்கல இல்லையா, தனியாக எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கில் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஷர்வினுடைய ரிசப்ஷனுக்கு தேவைப்படுற ஸ்பேர் ட்ரெஸ் ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இதை நேராக எடுத்துகிட்டு போய் நான் ரிசப்ஷனில் அண்ணனோட ரூமில் வச்சுருவேன். அவனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்து நான் ஆக்சஸ் பண்ணிக்குவேன். நான் பெட்டி யூஸ் பண்ணலங்க. பெட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப பெருசாக பார்ட்டி வேர்ஸ் இருந்தனால அது உள்ள எனக்கு பத்தலை. ஸோ அமெரிக்கன் டூரிஸ்டர்லேயே எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பேக் ஒன்று வச்சுருந்தேன். அதில் நான் வந்து மாற்றிக்கிட்டேன். எப்போவுமே நான் எங்கே போனாலும் குழந்தை ஷர்வின் வந்ததுலேருந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 பெட்ஷீட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். யூஸ் ஆகுதோ இல்லையோ நான் எடுத்துகிட்டு போவேன். குழந்தை இருக்கிறதுனால அதை நான் கீழே வந்து லைன் பண்ணிக்கிட்டேன் பாட்டமில். அடுத்தது வந்து ரிவர்ஸில் நான் அடிக்கிட்டு வரேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்போகத்துக்கான ட்ரெஸ், அடுத்தது முகூர்த்துக்கான ட்ரெஸ், அதுக்கு அடுத்தது டவல்ஸ், அதுக்கு அடுத்தது மேலே வந்து நைட் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கு மேலே ஒரு செட் ஆஃப் டவல், அதுக்கு மேலே வந்து மேக்கப் கிட்ஸ், டாய்லெட்ரீஸ், கோல்ட் ஜுவல்ஸ், அதுக்கு மேலே ஒரு செட் ஆஃப் டவல்ஸ், இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ போன உடனே உங்களுக்கு வந்து எது ஃபஸ்ட்டு தேவைப்படுதோ அதெல்லாம் மேலே இருக்கும், எது லாஸ்ட் தேவைப்படுதோ அதெல்லாம் கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு தேவைப்படுற ஃபஸ்ட்டு லேயர்ஸை மட்டும் நீங்கள் போன உடனே எடுத்து தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டை வச்சிட்டிங்கன்னா போதும் ரூம்ஸில். அப்படியே அழகாக அது இருக்கும். ஜுவல்லரிஸ் மட்டும் இந்த மாதிரி வைக்கும் போது எப்போவுமே வந்து லெஃப்ட் எந்த சைடுமே உங்களுக்கு இடிப்படாமல் நசுங்காத மாதிரி வைங்க. நாங்கள் நேராக போய் ரூமில் இறங்கிட போகிறோம். சென்னையில் தான் இருக்கேன். எடுத்திருக்க கல்யாணமும் சென்னையில் தான். ஸோ ஒரு ½ அன் ஹவரில் போயிடுவோம் நாங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நான் வந்து ஈஸியாக பேக் பண்ணிட்டேன். இதே நான் வெளியூருக்குலாம் போகிறேன் அப்படின்னாக்கா இந்த ஜுவல் பாக்ஸ் மட்டும் எப்பவுமே நடுவில் போயிடும். பிகாஸ் வெயிட்லாம் பட்டு நசுங்காமல் இருக்கும் இல்லையா லாங் ட்ராவலில். அதனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இது எல்லாமே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஈவினிங் நான் போன உடனே என் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிறதுக்கு டவல் தேவைப்படும். இன்னொரு செட் ஆஃப் டவல் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை தூக்கி நான் மேலே வச்சிட போகிறேன். ஸோ போன உடனே இந்த டவல், இந்த ஜுவல் பாக்ஸ், இந்த க்ரீம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், டாய்லெட்ரீஸ் இதெல்லாம் தூக்கி வெளில வச்சுட்டு நைட் ட்ரெஸ்ஸையும் ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வெளில வச்சேன்னா அவ்வளோதான் ரெடி. இந்த பெட்டியை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். இந்த கிளச்சையும் தூக்கி நான் இது மேலே வச்சுடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் இவ்வளோ தான் என்னால் வைக்க முடியும். இதுக்கப்புறம் ஷர்வினுக்கு வந்து நான் இன்னும் நிறையா ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. எப்போவுமே குழந்தைய பிறந்ததுலேருந்து நான் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா சொல்ல முடியாது, திடீர்னு வாமிட் பண்ணுவான், ஏதாவது பண்ணலாம். குழந்தைங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவலோ இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட், எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பர்ஸ், வேஸ்ட் கவர்ஸ் இதெல்லாம் எப்போவுமே நான் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி கவர்ஸில் பேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கோ நாற்றமோ இல்லை வாசனையோ இன்னொரு ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு படாமல் இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்கை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோடைய பிளேசர் எடுத்துக்கணும். அடுத்து இந்த ஸ்பேர் ட்ரெஸ் பேக் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன், அவருடைய ஃபோனுடைய சார்ஜர்ஸ், கேமரா மொபைல்ஸ்,
சாரி கேமராவுடைய சார்ஜர்ஸ், இதோடைய பேட்டரிஸ், பவர் பேங்க் இதெல்லாம் நான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையுமே நான் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்லேயே வந்து ஃப்ரண்ட்டில் எனக்கு ஒரு சின்ன பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த சார்ஜர்ஸ் எக்ஸெட்ராலாம் நான் அதில் வச்சுக்கலாம். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கூட நான் வந்து ஒரு லிஸ்ட் எழுதி வச்சு தான் பேக் பண்ணேன். அந்த லிஸ்ட்டை பார்த்து நான் ஏதாவது விட்டு இருந்தேன்னா அதை பார்த்து டிக் பண்ணி நான் அது உள்ளே எடுத்து பேக் பண்ணி வச்சுருவேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இன்னுமே சிலதெல்லாம் பேக் பண்ண வேண்டியிருந்தது. நான் ஒரு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஷர்வினுக்குமே முன்னாடி நாள் வந்து அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர் ஷூஸும், அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லோ கலர் ஷூஸும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்தந்த ஒகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் நான் தனியாக எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நான் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. அது தனியாக ஒரு கேரி பேக்கில் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த பேக்கில் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து ஷர்வினுடைய டயப்பர்ஸ்லாம் வச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கவர்ஸில் போட்டு வைக்கிறதுனால, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 குழந்தை வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் லேபிள் பண்ணி வச்சுட்டா இந்தம்மா இது உன்னுடையதுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்கவுங்க டக்குன்னு போய் ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்க. டைமை வந்து சேவ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ட்ரெஸ்ஸில் அழுக்காக இருக்குது, ஒரு ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு, ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து கரையாயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க கரையோ ஈரமோ நாற்றமோ எதாக இருந்தாலும் அது இன்னொரு ட்ரெஸ்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம போட்டுட்டு போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, அது அழுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டிலேயே இன்னொரு ட்ரெஸ் மேலே வைக்க முடியாது. வச்சாக்கா அந்த பெட்டி பேக் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் இருக்க தான் செய்யும். பியூர்லி இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பேக்கிங் தான். என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தை இருக்கனால. அதனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான், எங்களுடைய பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாக்கா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றின தாழ்மையான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர், பை.